இது தவிர வேற ஏதாவது நன்மை வந்து இதில் இருக்குது? ஏராளமான நன்மை இருக்குதுங்க. இந்த கிழவியில் பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு ஒரு நண்பன் வரப்பிரசாதம் அப்படின்னே சொல்லலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பல்லுயிர் பெருக்கம்னு சொல்லக்கூடிய விஷயங்கள், உடக்காய்ங்க, ஓணான், பாப்பராணி, அப்புறம் சிறு சிறு பூச்சிக, இதெல்லாம் விவசாயத்துக்கு நன்மை தரக்கூடிய பூச்சி ஏராளமாக இதில் வளருதுங்க இந்த வேலி பாதுகாப்பில். ரெண்டாவது அந்த காற்று ஜூன் ஜூலையில் காற்று அடிக்கும்போது அந்த காட்டு மேல் மண்ணுகளையெல்லாம் கொண்டுட்டு போயிருங்க. அந்த மண்ணையெல்லாம் மண்ணரிப்பு தடுத்து அந்த காற்றினுடைய சுழற்சியை தடுத்து நிறுத்தி காட்டுக்கு ஒரு நல்ல பாதுகாப்பு கொடுத்து விவசாயிகளுக்கு ஒரு நண்பனாக இருக்குது அப்படிங்கிறத குறிப்பாக சொல்ல வேண்டிய ஒரு விஷயமுங்க. சரி. ஹாய், ஹலோ அண்ட் வெல்கம் டு த உழவன் மான் சேனல். ஸோ இப்போதைக்கு நம்ம சேனலுக்காக விவசாயம் சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்களை வந்து ஷூட் பண்ணுறதுக்காக வெள்ளக்கோயில் மயில் ரங்கம் ஸோ இந்த பகுதிக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்திருந்தோம். ஸோ விவசாயம் சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா ஷூட் பண்ணியிருக்கோம். இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா விவசாயமே நடக்கலை. அதிக பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆடு மாடு கோழி தான் வந்து பார்த்திங்கன்னா வளர்த்துட்ருக்காங்க. அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா மெய்ச்சேரியை வந்து வளர்த்துட்ருக்காங்க. அதுவும் மெய்ச்சேரியை எப்படி வளர்க்குறாங்க அப்படின்னா, ஒரு நிலத்தை சுற்றி கிழுவை வேலியை வந்து அமைச்சு அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா மெய்ச்சேரியை விட்டு ஃப்ரீ ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா வளர்த்துட்டு வந்துட்டுருக்குறாங்க. அதாவது கிழுவை வேலி இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இயற்கை முறையில் உருவாக்குற ஒரு வேலி முறை தான் இதுவும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு நிலத்துக்கு வந்து வேலி அமைக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து லட்சக்கணக்கில் வந்து பார்த்திங்கன்னா செலவாகும். அதாவது கல்லுக்கால் வாங்கணும், கம்பி வாங்கணும், அதுக்கப்புறம் அந்த கம்பியை வந்து பார்த்திங்கன்னா பின்னுறது, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதை சுற்றிக்கு அடைக்கிறதுக்கு ஆள் கூலி அப்படின்னு சொல்லிட்டு லட்சக்கணக்கில் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வேலி அமைக்கிறதுக்காக செலவு பண்ணுறாங்க. பட் இந்த ஏரியா பகுதி மக்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இயற்கை முறையில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க நிலத்தை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா கிழுவை வேலியை வந்து அமைச்சிருக்காங்க. கிழுவையை பொறுத்த வரைக்கும் 2 வகையான கிழுவை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா மலங்கிழுவை, இன்னொன்று செடிக்கிழுவை அப்படின்னு சொல்கிறாங்க. செடிக்கிழுவையை தான் இங்கிட்டு இருக்கிற மக்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வேலி அமைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. ஸோ அதாவது ஆடுகளை அவங்களே கூட வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து மேய்க்கிறது கிடையாது. சுற்றி முற்றி கிழுவை வேலியை அடைச்சிட்டு ஒரு கேட் மட்டும் வச்சுருக்காங்க. உள்ளே வந்து ஆட்டை வந்து பார்த்திங்கன்னா பற்றி விட்டுறாங்க. பற்றி விட்டதுக்கப்புறம் அப்படியே ஆடு வந்து பார்த்திங்கன்னா மேய்ஞ்சிருது. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஆடு குடிக்கிறதுக்கு தண்ணி இதெல்லாம் வச்சுருக்குறாங்க. அதுக்கப்புறம் சாயங்காலம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு ஓட்டிகிட்டு போயிடுறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதாவது வேலைக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட ஸோ உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஆட்டை விட்டு ஸோ சாயங்காலம் வேலை முடிச்சுட்டு வந்து கூட வந்து பார்த்திங்கன்னா ஆட்டை வீட்டுக்கு ஓட்டிகிட்டு போயிடலாம். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ஆடு மேய்ச்சிட்டு இருக்காங்க இந்த சைடு. ஸோ அந்த மாதிரி இயற்கை முறையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிழுவை வேலியை வந்து அமைச்சிருக்காங்க. ஸோ இதை பற்றின முழு தகவல் வந்து நான் இன்னும் டீட்டெயிலாக வந்து பார்த்திங்கன்னா கலெக்ட் பண்ணணும் அப்படின்னு தான் இருக்கேன். நிறைய பேர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா கேட்டேன், இதை பற்றின முழு தகவல் வந்து உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இது எப்போ இருந்து வந்ததுன்னே தெரியாது, எங்களோட முன்னோர்கள் ஆதிகால எப்போ இருந்து வந்ததுன்னே தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஆதி மனிதர்கள் உருவானப்போ ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டெல்லாம் சேவ் பண்ண தெரியாது. ஸோ கையில் கிடைக்கிறதா சாப்பிட்டு காடு கரை மலன் வந்து பார்த்திங்கன்னா சுற்றிக்கிட்டு திரிவாங்க. பட் அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைமிங்கில் ஃபுட்டை வந்து சேவ் பண்ணணும், பஞ்ச காலத்தில் வந்து நமக்கும் ஃபுட்டு வேணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணாங்க அப்படின்னா விவசாய முறையை வந்து பார்த்திங்கன்னா கண்டுபிடிச்சாங்க. ஆடு மாடுகள் கிட்டேருந்து விவசாய நிலங்களை வந்து பாதுகாக்கிறதுக்கு. ஸோ அப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா கம்பி வேலி இதுக்கு எதுவுமே கிடையாது. ஸோ இந்த மாதிரியான கிழுவை வேலிகளை தான் வந்து பார்த்திங்கன்னா இயற்கை முறையில் தன்னோட நிலத்தை சுற்றி அடைச்சி ஸோ மிருகங்கள்கிட்டருந்து வந்து பார்த்திங்கன்னா பாதுகாத்துட்டு இருந்தாங்க. ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்டேட் ஆக ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிலத்தை சுற்றி காம்பவுண்ட் எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க, கம்பி வேலிலாம் வந்து பார்த்திங்கன்னா போட ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இந்த ஏரியா அதாவது இந்த வெள்ளக்கோயிலை சுற்றி இருக்கக்கூடிய பகுதி மக்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இயற்கை முறையில் இந்த மாதிரி கிழுவை வேலியை வந்து பார்த்திங்கன்னா இன்னும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த கிழுவை வேலியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நன்மைகள் இருக்குது. அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு முள்வேலி தான். இதை வந்து நம்ம நிலத்தை சுற்றி அடைச்சிட்டோம் அப்படின்னா உள்ள ஆடு மாடு எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா வரவே முடியாது. ரொம்ப ஹைட்டாகவும் வளராது. ஒரு மீடியம் சைஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா நின்றுடும். நம்ம சாகிற வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வேலி வந்து இருக்கும். இதிலேருந்து கிடைக்கக்கூடிய இலைதழைகள் வந்து பார்த்திங்கன்னா ஆடு மாடுகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா விரும்பி சாப்பிடுது. ஸோ இதனால் நிறைய நன்மைகள் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ இதை பற்றி நான் சொல்கிறத விட ஸோ இந்த ஏரியாவை சேர்ந்தால் யாராவது ஒருத்தர் வந்து இதை பற்றி டீட்டெயிலாக சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ யாராவது சொல்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் தேடி பார்க்குறேன். ஸோ வெயிலும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஏறிக்கிட்டே இருக்குது. நம்ம சேனலுக்காக இன்னும் நிறைய விஷயங்கள் இங்கிட்டு ஷூட் பண்ண வேண்டியது வேறு இருக்குது. ஸோ நான் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இந்த பகுதியில் வந்து யாராவது இதை பற்றின முழுமையான தகவல் வந்து சொல்கிறாங்களா அப்படின்னு பார்க்குறேன். ஐயா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏரியா சைடு ஃபுல்லாக வெறும் கிழுவை முள்ளாக தான் இருக்குது. எல்லார் காட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள சுற்றி வந்து பார்த்திங்கன்னா இயற்கை முறையில் கிழுவையை வந்து பார்த்திங்கன்னா வெட்டி அடைச்சிருக்காங்க. நிறைய பேர் கம்பி வேலி தான் போடுவாங்க. ஆனால் இந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா நான் அதிகபட்ச கிழுவைகளை வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறேன். கிழுவை வந்து இந்த ஏரியா சைடு எத்தனை வருஷம் இருக்குது, இதோட வரலாறு என்ன, இதோட வகைகள் என்ன, இதை பற்றி சொல்லுங்கள். இது கிழுவ மரம்ங்கிறதுங்க எங்கள் ஏரியா வெள்ளவயல் பகுதிங்க. அதாவது இந்த திருப்பூர் மாவட்ட ஏரியாவில் வந்து ஒரு வரப்பிரசாதம்னு தான் சொல்லணுங்க. இந்த கிழுவ மரம் பாரம்பரியமாக வந்துக்கிட்டு இருக்குதுங்க, பரம்பரையாக வந்துக்கிட்டு இருக்குதுங்க. இதுக்கு இவ்வளோ தூரம் வாரதுக்கு காரணம் வந்துங்க நல்ல ஒரு பாதுகாப்பு கொடுக்குதுங்க. வேலைக்கு ஒரு நல்ல பாதுகாப்பு, நல்ல கடும் வறட்சி தாங்குதுங்க.
விவசாயிகளுக்கு இது ஒரு நல்ல சிறப்பான ஒரு நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு மரமாக இருக்குதுங்க. வேலிக்கு வந்து நல்ல ஒரு சிறந்த பாதுகாப்பு கொடுக்கறதுனால ஆடு மாடு இதுக்கெல்லாம் ஒரு பாதுகாப்புங்க. காலையில் கொண்டு வந்து விட்டோம்னா சாயந்தரம் வரைக்கும் வெளியில் எங்கேயும் போகாதுங்க. ஒரு நல்ல பாதுகாப்பான ஒரு விஷயம். சரிங்க. இப்போ கிழுவையில் எத்தனை ரகம் இருக்குது? கிழுவியில் எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 வகை இருக்குதுங்க. ஒன்று மலங்கிழுவின்னு சொல்லி ஒரு மரம் இருக்குதுங்க. அது முள், அது பெரிய மரமாக அதுவும் வேலைக்கு பயன்படுத்துகிறாங்க. ஆனால் அதில் முள் இல்லை. இது பார்த்தீங்கன்னா இது சிறுகிழவைங்க நாட்டுக்கிழவே அப்படிங்கிற ஒரு வகையை சேர்ந்து இதில் முள் இருக்குது. வேலைக்கு வந்து ஒரு சந்து இல்லாத ஒரு அடப்பு கொடுக்கும். அதாவது சந்தே இல்லாம ஒரு அடர்த்தியா வந்து அடர்த்தியா வந்து இருக்கும். இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா கிழுவை வேலி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உயிர் வேலி தாங்க. அதாவது நமக்கு வந்து இதன் மூலமா பெருசா எந்த ஒரு செலவுமே இல்லை. இப்போ நம்ம கம்பி வேலி போட்டோமாக்க அதுக்கு லட்சக்கணக்கில் வந்து பார்த்தீங்கன்னா செலவாகும். சுத்திக்க கல் கொண்டனே, அதுக்கப்புறம் கம்பி வாங்கிட்டு வந்து அதை பின்னனே, அதுக்கு ஆள் கூலி இருக்குது, அதை சுத்திக்க போடனே, அது மக்கி போச்சுன்னா திரும்பவும் கம்பிகளை வந்து பார்த்தீங்கன்னா மாத்தனே, அந்த மாதிரி நிறைய செலவுகள் வந்து இப்போ நம்ம கிழுவை வேலையை அமைக்கணும்னா அதுக்கு என்ன செலவு ஆகும்? கிழுவை வேலையை ஆள் சம்பளம் தானுங்க. நல்ல கடும் வறட்சி இல்லை, இலையில்லாத சமயங்களில் வெட்டி கடவுக்கு நடுவோம். நட்டா உங்களுக்கு மழை பெய்ய வரையில் ஒரு 2 மாதத்துக்கு அந்த வறட்சி தாங்கி கிழுவை நல்லா வளரும் இருக்கு. மழை பெஞ்ச உடனே அது வேர் பிடிச்சி வளர்றதுக்கு ஆரம்பிச்சிரு. காயறதே இல்லைங்க. இதுக்கு நம்ம தண்ணியெல்லாம் ஊத்துறது கிடையாது. தண்ணியெல்லாம் எதுவும் இல்லைங்க. மானாவாரியாக வர்றது தான். அதிலிருந்து வரக்கூடிய ஒரு பால் வந்து அந்த வெட்டின பகுதி வந்து நல்லா போத்திக்கு. அப்போ உடனே மழை பெஞ்ச உடனே வேர் விடுறதுக்கு ஆரம்பிச்சிரு. உங்களுக்கு அந்த நல்ல வறட்சியான சமயத்தில் பார்த்தீங்கன்னா இலையெல்லாம் கம்ப்ளீட்டாக உதிர்ந்துடும். உதிர்ந்து செடி மட்டும் இருக்கு. ஆமாங்க. அந்த பட்டையில் பால் மட்டும்தான் தேக்கி வச்சிருக்கு. அதை வச்சு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 6 மாதத்துக்கு 7 மாதத்துக்கு மழை இல்லாமல் கடும் வறட்சி தாங்கி இருக்கு. சரிங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்பி வேலிக்கு வந்து ஆயுட்காலம் சொல்லிடலாம்யா. இப்போ மழை பெஞ்சிச்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து மக்கி போயிடும். ஆமாங்க. அது வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது எப்பவுமே ஒரு நிலையா இருக்குமான்னு சொல்ல முடியாது. ஆனால் கிழுவை வேலியை பொறுத்த வரைக்கும் இதோட ஆயுட்காலம் எப்படி? ஆயுட்காலம்ங்கிறது நல்ல பராமரிப்பு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு ஒருக்கா வெட்டி அடைக்கலாமுங்க. இதில் அதிகமாக வளர்ந்துருமுங்க. இந்த அதாவது ஆயுட்காலம் வந்து பாத்தீங்கன்னா நீண்ட ஆயுட்காலம் வந்து வெட்டி நம்ம அரைக்கி அதை பராமரிச்சு அந்த வெட்டி அடைச்சு மீதி இருக்கிற சின்ன சின்ன முள்ளு காஞ்சினா ஒரு முள்ளு காஞ்சிருமுங்க. அதுக்கு நடவு பண்ணி வளர்த்தி விட்டோம்னா போதுங்க. சரிங்க. சரிங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிழுவை வந்து இங்கிட்ட எல்லாம் இருக்குல்லையா, எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா எல்லார் காட்டுக்கும் வந்து பாத்தீங்கன்னா போட்டுருக்காங்க. உள்ள வந்து கிழுவையை சுத்தி போட்டுட்டு உள்ள ஆடு மாட்டை வந்து பாத்தீங்கன்னா விட்டுறாங்க. அந்த சைடு பெருசா விவசாயமே நடக்கல. அது எதனாலயா? மழை குறைவுங்க. மழை வந்து இந்த ஏரியாவே பூரா எல்லாம் மானாவாரி விவசாயம் தானுங்க. அதுக்கு தகுந்த மாதிரி தானுங்க இந்த கிழுவமல் வேலி அப்படிங்கிறது எங்கள் பயன்பாட்டில் இருக்குது. கடும் வறட்சியை தாங்கி வளரக்கூடிய விஷயமாகவும் இருக்கிறதுனால தான் இதை பயன்படுத்துகிறோமுங்க. வெள்ளாமைன்னு எடுத்துக்கிட்டால் மானாவாரி பயிர்கள் தான் எடுத்துக்கிறோமுங்க. வருஷத்தில் அந்த ஜூன் ஜூலையில் விதைக்கிறோமுங்க. விதைச்சி அந்த தை மாதம் அறுவடை பண்ணிக்கிறோம். அந்த மானாவாரி வெள்ளாமை நம்பி மட்டும்தான் இருக்குதுங்க. இந்த சைடு போர்லாம் போட்டால் தண்ணி வருமா? கிணறுலாம் பெருசாகவே இல்லை. கிணறை எட்டி பார்த்தாலும் கிணத்துல ஒன்றுமே இல்லை. முன்னால் இருந்ததுங்க கிணறு, நல்ல கிணறுகள் இருந்ததுங்க. 50 அடியில் நல்லா தண்ணி ஊறிக்கிட்டு இருந்தது. முன்னால் நல்ல மழை கிடச்சிக்கிட்டு இருந்ததுங்க. இப்போ வந்து மழை வந்து குறைவாக தான் கிடைக்குது. அதனால சோளம் கொள்ளு இந்த மாதிரி வெள்ளாமையில் வச்சுக்கிட்டு கிணத்தினுடைய பயன்பாடு ரொம்ப குறைஞ்சி போச்சுங்க. ஆமாங்க. சரிங்க. இந்த கிழுவை முள் மூலமாக ஏதாவது இந்த பூச்சி இதுகள்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதாங்கய்யா? ஏதாவது இயற்கை முறையில் ஏதாவது மருத்துவ குணம் இதில் இருக்குதுங்களா? மருத்துவ குணம் இருக்குதுங்க. இதை வந்து மருத்துவத்துக்கு பயன்படுத்தலாம். கால் வெடிப்பு, பித்த வெடிப்பு இந்த மாதிரிக்கு இந்த உதடு பனிக்காலங்களில் வெடிச்சுன்னா கூட இந்த கிழுவம் பாலை பயன்படுத்துவாங்க. குத்துனா முள்ளில் குத்துனா பால் வருமுங்க. அதை வந்து மருத்துவத்துக்கு பயன்படுத்துவாங்க. மொத்தத்தில் இந்த மரம் வந்து நச்சுத்தன்மை இல்லாததுங்க. ஆடு மாடு நல்லா விரும்பி, ஆமாங்க, குறிப்பாக வெள்ளாடு வந்து இதனுடைய கொழுந்து இலைதலைகளை நல்லா விரும்பி சாப்பிடும். நல்ல உணவாகவும் இருக்குதுங்க. ஆடு மாட்டுகளுக்கு உணவாகவும் இருக்குது. இது தவிர வேற ஏதாவது நன்மை வந்து இதில் இருக்குது? ஏராளமான நன்மை இருக்குதுங்க. இந்த கிழுவியில் பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு ஒரு நண்பன், வரப்பிரசாதம் அப்படின்னே சொல்லலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பல்லுயிர் பெருக்கம்னு சொல்லக்கூடிய விஷயங்கள், உடக்காய்ங்க, ஓணான், பாப்பராணி, அப்புறம் சிறு சிறு பூச்சிக, இதெல்லாம் விவசாயத்துக்கு நன்மை தரக்கூடிய பூச்சி ஏராளமாக இதில் வளருதுங்க இந்த வேலி பாதுகாப்பில். ரெண்டாவது அந்த காற்று, ஜூன் ஜூலையில் காற்று அடிக்கும்போது அந்த காட்டு மேல் மண்ணுகளையெல்லாம் கொண்டுட்டு போயிருங்க. அந்த மண்ணையெல்லாம் மண்ணரிப்பு தடுத்து அந்த காற்றினுடைய சுழற்சியை தடுத்து நிறுத்தி காட்டுக்கு ஒரு நல்ல பாதுகாப்பு கொடுத்து விவசாயிகளுக்கு ஒரு நண்பனாக இருக்குது அப்படிங்கிறத குறிப்பாக சொல்ல வேண்டிய ஒரு விஷயமுங்க. சரி. இந்த கிழுவை குச்சிகளை வந்து வெட்டிட்டு போய் எந்த மாதிரியான குச்சிகள்லாம் வெட்டிட்டு போய் நம்ம வேலிக்கு அடைக்கணும்? எத்தனை நாளுங்க வளரும்? இதில் கிளை பிரிஞ்சு வருது பாருங்க. அடி மரத்தை விட்டுட்டுங்க அந்த கிளை பிரிஞ்சு வர கிளைகளை மட்டுங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வண்டியில் போட்டு கூட வெளியூர்களுக்கெல்லாம் கிட்டத்தட்ட 30 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டருக்கு கொண்டு போய் அடைச்ச காலமெல்லாம் உண்டுமுங்க வந்து வெட்டிட்டு போவாங்க.
நடவு பண்ணிட்டா 2 மாதத்துக்கு வந்து வறட்சி தாங்கி இருக்குமுங்க. இப்போ எத்தனை அடிக்கு ஒரு குச்சியாக வைக்கணும்? நெருக்கமாக வைக்கலாமுங்க. நெருக்கமா தான் ஆமாம், வைக்கணும். நெருக்கமாக வச்சா தான் அது வந்து நல்லா வேலிக்கு வந்து ஒரு பாதுகாப்பாகவும். இல்லை இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இப்போ போட்டாங்கன்னா அடுத்து 100 வருஷத்துக்கு கூட இது பாட்டுக்கு அதோட ஆயுள் வந்து இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் நம்ம சைடில் மட்டும் அரைக்கி விட்டுக்கிட்டே ஆமாங்க, ஒவ்வொரு முள்ளு காயறது, இடையில காயறது, அதுக்கு மட்டும் நீங்கள் கடவுக்கு சந்து இல்லாமல் நட்டுக்கிட்டு வந்தோம்னா அது பாட்டுக்கு அது இருந்துக்கிட்டே இருக்குமுங்க. சரிங்க. நீண்ட காலத்துக்கு இந்த கிழுவை பற்றி நிறைய தகவல்கள் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தீங்க. சரிங்க. ஆக்சுவலாக இந்த சரௌண்டிங் பார்க்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இயற்கையான முறையில் வந்து பார்த்தீங்கன்னா வேலி அமைச்சிருக்கிறாங்க. நிறைய பேர் வேலி அமைக்கிறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய செலவு பண்ணுவாங்க. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறந்த முறை. ஸோ இதை பற்றி முழு தகவல் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. சரிங்க. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒருத்தரை பிடிச்சி இந்த கிழுவை வேலியை வந்து எப்படி அமைக்கிறாங்க, இது எத்தனை வருஷமாக இருக்குது, இது எந்த அளவுக்கு மருத்துவ குணம் வாய்ந்தது, இதோட யூசேஜ்லாம் என்ன, இதை பராமரிப்பு முறையெல்லாம் எப்படி, அதுக்கப்புறம் இதை அமைக்கிறதுக்கு என்ன செலவு அப்படிங்கிற முழு தகவலை வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இன்றைக்கி நம்ம கம்பி வேலி அமைக்கணும் அப்படின்னா கூட அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய செலவாகும். லட்சக்கணக்கில் எல்லாம் இன்றைக்கெல்லாம் நிலத்துக்கு கம்பி வேலி அமைக்கிறதுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா செலவு பண்ணிகிட்ருக்காங்க. பட் கிழுவை வேலியை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு செலவுமே வந்து பார்த்திங்கன்னா பெருசாக கிடையாது, அதிகமாக டேமேஜும் ஆகாது. ஸோ சைடில் கிளைகள் வரும்போது அதை நம்ம வெட்டி கரெக்டாக பராமரித்தாலே போதும். இதை வந்து இது கம்பி வேலி அப்படின்னா ஒரு ஸ்டேஜுக்கு மேலே போயிடுச்சுன்னா அதிகமாக டேமேஜ் ஆகும். ஸோ அது வந்து இவ்வளோ வருஷம்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணக்கு இருக்குது. பட் இதுக்கெல்லாம் எந்த ஒரு கணக்குமே கிடையாது. இதை கரெக்டாக அடியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லைட்டாக அடர்த்தியாக இருக்கிற மாதிரி கட் பண்ணி விட்டுக்கிட்டே வரணும். ஸோ அவ்வளோதான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு பராமரிப்பு முறையுமே. இதுக்கு தண்ணியெல்லாம் நீங்கள் ஊற்றணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. எந்த ஒரு வறட்சியையும் வந்து பார்த்திங்கன்னா தாங்கி வளரும். ஸோ இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா பெருசாக விவசாயமே கிடையாது. அமராவதி ஆற்றுப்படுகையை தவிர வேறு எந்த சைடுமே வந்து பார்த்திங்கன்னா விவசாயமே கிடையாது. ஸோ அதனால தான் இந்த சைடு இருக்கிறவங்களாம் ரொம்பவே டெக்னிக்காக, அதாவது கம்பி வேலி போட்டால் நிறைய செலவாகும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரியான கிழுவை வேலியை அமைச்சு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஆடு மாடுகள் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா மேய்ச்சிட்ருக்காங்க. ஸோ உண்மையிலேயே இயற்கை முறையை இன்னும் இந்த சைடு பின்பற்றுறாங்க அப்படின்னு நினைக்கும் போதே ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இயற்கை விவசாயம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு உண்மையிலேயே இது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் அப்படின்னு தான் சொல்லணும். இல்லை இது வந்து முட்கள் நிறைஞ்சிருக்கு, எனக்கு இந்த வேலி வேணாம் அப்படின்னா மலங்கிழுவை அப்படின்னு ஒன்று சொன்னார். ஸோ அந்த மலங்கிழுவை வேலியும் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா முட்கள் இருக்காது. ஸோ ரொம்ப ஹைட்டை நோக்கி வந்து பார்த்திங்கன்னா வளர்ந்து போயிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் மலங்கிழுவையும் ட்ரை பண்ணலாம். பட் அது நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா நிறைய பேருக்கு நிலத்துக்குள்ளே நெல் அடிச்சிச்சு அப்படின்னா சிறு வெள்ளாமையெல்லாம் வராது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் அதிகபட்சம் நீங்கள் இந்த செடிக்கிழவே வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ நிறைய பேர் பிடிச்சா வந்து பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். இதை நம்ம சேனல் மூலமாக டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியாது. கண்டிப்பாக இந்த வெள்ளைக்கோயில் இந்த சைடு வந்தீங்க அப்படின்னா இங்கிட்ட யார்கிட்டயா கேட்டாலே போதும், உங்களுக்கு வேணுங்கிறதா வந்து பார்த்திங்கன்னா வெட்டி கொடுப்பாங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்க தோட்டத்தை சுற்றி முள்வேலி அமைச்சு ஒரு 4 நாள் தண்ணி ஊற்றி வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக மெயின்டைன் பண்ணலாம். ஸோ இயற்கை முறையில் வந்து வேலி அமைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, அதுவும் 0 பட்ஜெட்டில் எனக்கு வேலி அமைக்கிறதுக்கு நிறைய காசு செலவாகும், என்கிட்ட காசு இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த இடத்த விசிட் பண்ணுங்கள். விசிட் பண்ணி இந்த வேலிகளை வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு போய் நீங்களும் நட்டு பயனடைங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். கண்டிப்பாக இதை வந்து நம்ம சேனலில் ஒரு பதிவாக வெளியிடணும் அப்படின்னு தோணுச்சு. இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா எப்பவும் போல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதை பற்றின இன்னும் எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ்லாம் வேணும் அப்படின்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு டைம் நம்ம இந்த ஏரியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா விசிட் பண்ண போகிறோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த கமெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு பதிலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வீடியோவாக வெளியிடுவோம். அதுக்கப்புறம் நிறைய தகவல்கள் விவசாயம் சம்மந்தப்பட்டது, அதுக்கப்புறம் தொழில் ரிலேட்டடாக ஒரு தொழில் ஆரம்பிக்கணும், அதாவது விவசாயம் சார்ந்த தொழில்கள் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நிறைய விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.